வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டயர் 1க்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் ரிசல்ட் செக் பண்ணாதவங்க ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதில் வந்து டயர் 2ல என்ன மாதிரி இருக்க போகுது, டயர் 2ல வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா இல்லைனா எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இந்த ரெண்டில் எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஒன்று வந்துருந்துச்சு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எம்டிஎஸ்க்கானது. ஆனால் அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கிடையாது, வேற. ஓகே, பட் அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அதில் வந்து டயர் 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலுமே ஃபைனல் ரிசல்ட்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட, அதாவது ஒரு 1-2 பேரை தவிர ஒருத்தர் கூட இன்ஃபார்மே பண்ணல. ஸோ இதுல வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது வந்து ஐபி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்க உங்களோட போட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட நேம், அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்ன இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிருக்கும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா எப்படினாலும் இதில் செலக்ட் ஆனவங்க நம்மளோட சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எனக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்லுமே நீங்க செலக்ட் ஆனா உங்களோட போட்டோ அனுப்ப வேண்டாம். நீங்க நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தாலும் உங்களோட போட்டோ நீங்க கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறப்போ உங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியில் தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக உங்களோட ரோல் நம்பர் பப்ளிக்கா எல்லாருக்குமே தெரிய போகுது. ஸோ நேம் ரோல் நம்பர் சொல்றனால இது இந்த பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய போறது கிடையாது. நேம் ரோல் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு ஃபீட்பேக் கூட நீங்க சொல்லலாம். ஸோ அதுல அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு 7-8 பேர்ட்ட நான் வந்து கால் பண்ணி பேசணும். ஒரு 10 பேர்கிட்ட பேசினதுல 8 பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. நான் பேசுறப்போ ஆமா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதை நான் இன்னும் நான் வந்து திருப்பி ஒருத்தட்டையும் கால் பண்ணி பேசுறது வந்து எனக்கு சரியா படலை. நம்மளே எல்லாத்தையும் நீ பாஸ் ஆயிருக்கியா இல்லையா, பாஸ் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கறது எனக்கு வந்து அது வந்து உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு அது ஒரு நல்ல ஃபீலை வந்து கொடுக்கல. நம்ம ஏன் நம்மளே போய் தேடி கேட்கணும். நம்ம கிட்ட படிச்சிருந்தாங்க, நம்மளோட கோர்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவங்களே நம்மகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்காக தான் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு ட்ராக் பண்றதுக்கு நான் எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணல. அதுக்கு நிறைய ட்ரிக் எல்லாம் இருக்குது. நீங்க சொல்லாட்ட கூட நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரிக் எல்லாமே இருக்குது. அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற இதுக்கு வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தா சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான். ஓகே, ஸோ நீங்க இதுக்காக பயப்பட வேண்டாம். நீங்க வந்து நம்மளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். நீங்க சொல்றனால நான் கண்டிப்பா மோட்டிவேட் ஆவேன். நீங்க சொல்றத வச்சு இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. இப்ப நீங்களே வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம கோர்ஸ்ல பே பண்ணி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நீங்க கொடுக்குறப்ப நீங்க சொல்லல அப்படின்னா அது பின்னால வர்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இது வந்து நான் எதுக்காக சொல்றோம்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து என்ன கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கிறனால தான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட நேம், ரோல் நம்பர், ஒரு சில ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கறதையாவது நான் என்கிட்ட வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அதை நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போட வேண்டாம்னு சொன்னா கூட ஓகே நான் போடல. பட் நீங்க இன்ஃபார்ம் பண்றதுல தப்பு இல்லை. அதனால வந்து உங்களோட ஐடென்டிட்டி வெளியில வர போறது கிடையாது. ஓகே, நான் முன்னாலே சொல்லிடுறேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பேஜ் நம்பர் 5, 6, 7ல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கான ரிசல்ட் வந்து இருக்கும். இதுல வந்து ரோல் நம்பர் வந்து அவங்க வந்து ரேங்க் வைஸ் எல்லாம் கொடுக்கல. ஓகே, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னோட ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்குது, அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க அஷ்யூம் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுல வந்து ரோல் நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கான டேட் வந்து இன்னும் சொல்லல. அது உங்களுக்கு இமெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான அந்த இன்டிமேஷன் லிங்க் எல்லாமே இமெயில் அல்லது எஸ்எம்எஸ்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தா நீங்க கண்டிப்பா நம்மளோட சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணாதான் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறதே வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுல வந்து 5, 6, 7 பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா சென்னை வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ரோல் நம்பர். ஓகே, உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்க எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணீங்களா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணீங்களா அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்க. ஓகே, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.
நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஓகே, அதனால தான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து டயர் 1க்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, அடுத்து டயர் 2 இதுல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டயர் 2 வேற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க எதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் மெக்கானிசம் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுல இன்டர்வியூவும் இருக்கும். ஓகே, பட் இதுல வந்து மெயினா வந்து உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறதான் செக் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க டிரைவ் பண்ணணும். ஃபார்வர்ட் பேக்வேர்டு, ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்றது, அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சம்பந்தமா சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூமே வந்து அது ரிலேட்டடா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இன்டர்வியூ தமிழ்லயே இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் செலக்ட் ஆன ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசினேன். ஸோ தமிழ்ல தான் இன்டர்வியூ இருந்திருக்குது. ஓகே, இதுல தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போறாங்க. தமிழ்நாட்டுக்கான வேகன்சி தான். இங்க வந்து நீ இங்கிலீஷ்ல பேச அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க போறது கிடையாது. நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னா பேசலாம், அது தப்பு இல்லை. ஆனா தமிழ்ல பேசுறதும் தப்பு இல்லை. ஓகே, தமிழ்ல தான் நான் பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேசலாம். தமிழ்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இன்டர்வியூ வந்து பெரிய லெவல்ல எதுவும் இருக்க போறது கிடையாது. இதுல இந்த மாதிரி இது எம்டிக்காக அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடா அந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மேக்சிமம் இருக்கும். ஜென்ரலா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது உங்களால ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டினா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுல டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 50 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் உண்டு. ஓகே, டயர் 2 வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். நீங்க வந்து டிரைவிங் பண்றதை வச்சு அதுக்கப்புறம் அதுல கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு சின்ன சின்ன டிஃபெக்டை வந்து உங்களால சரி பண்ண முடியுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து 50 மார்க் வந்து கொடுப்பாங்க. இந்த 50 மார்க்கை ஃபைனல் செலெக்ஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க டயர் 1ல எடுத்த மார்க்கோட இந்த மார்க்கையும் சேர்த்து தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இது வந்து இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஓகே, இதுல மினிமம் 40% மார்க் நீங்க எடுத்தாகணும். ஓகே, மினிமம் 40%னா 20 மார்க் வந்து நீங்க கண்டிப்பா இதுல எடுத்தாகணும். பட் 20 மட்டும் பத்தாது, இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்லையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டிரைவிங் நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் வந்து சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டெப்னி மாத்த தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிம்பிளா எதுவும் கார் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உண்மையிலேயே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ற மாதிரி இதுல இருக்கும். அடுத்ததா எம்டிஎஸ்க்கு வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்தாலுமே இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க டயர் 1ல எடுத்த மார்க் தான். பட் இதுலயுமே 50 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். அதுல நீங்க மினிமம் 20 மார்க் எடுத்தாகணும். ஓகே, 20 மார்க் எடுத்தா போதுமானது, குவாலிஃபை ஆனா போதுமானது. இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்ததான் நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும். அதாவது பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், vocabulary, கரெக்ட் கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இட்ஸ் கரெக்ட் யூசேஜ், இதெல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காம்ப்ரஹென்ஷன், பேராகிராஃப் ரைட்டிங்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே, லாஸ்ட் இயர்லயும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்துச்சு. அதுல வெறுமனே டிரான்ஸ்லேஷன் பண்ணா போதும். இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ்ல இன்னொரு பேராகிராஃப் இருக்கும், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து எம்டிஎஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, பட் ஐபில ஏசிஐஓ போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆல்ரெடி இருந்துச்சு. அதை ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஓகே, இப்போ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக கொடுத்தது தான். பட் இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு 6 வீடியோ இருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கும். இப்போ எஸ்எஸ்சில டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எஸ்எஸ்சிலயுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்துச்சு. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ல எல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம கொடுத்தது தான். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட சந்திரபாஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஐபி டயர் 2, அதாவது அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஏசிஐஓ டயர் 2க்கான டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருமே இதுல கொடுத்துருக்கேன், பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். நீங்க இதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஒரு சில புக்ஸ் இருக்கும், நீங்க எஸ்ஐ எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். ஓகே, அதோட பிடிஎஃப் இருக்கும், அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ், இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால நீங்க நிறைய சோர்ஸ் ஃபாலோ பண்றது நல்லதுதான். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஏசிஐஓ 2020 நடந்த டயர் 2க்கான பேப்பர். ஓகே,
ஸோ இதுல வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாபிக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக்கு வந்து 400 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 150 வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 150 வேர்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுக்கலாம். இதுல நீங்க வந்து ஒன்ன சூஸ் பண்ணி அது ரிலேட்டடா ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு 400 வேர்ட்ஸுக்கு வந்து 30 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே டோட்டலா 50 மார்க்ஸ் தான். ஓகே, ஏசிஐஓக்குமே வந்து டோட்டல் 50 மார்க்ஸ் தான். இப்போ உங்களுக்கு நடக்க போறதுமே டோட்டல் 50 மார்க்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை ரீட் பண்ணி நம்ம பேசேஜ் ரீடிங் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி. ஸோ அப்படியும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அடுத்ததா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை ஷார்ட்டா ஒரு 100 வேர்ட்ஸுக்குள்ள வர்ற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெசி ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது, எஸ்ஏ எழுத சொல்றது, ப்ரெசி ரைட்டிங். ஓகே, இந்த மாதிரி 3 இது வந்து ஏசிஐஓல கேட்டிருக்காங்க. ஆனா இப்படியே தான் உங்களுக்கு இதுலயும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா இதுல சிம்பிளா தான் கேட்பாங்க. ஆனாலுமே நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நம்ம கோர்ஸ்ல ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணிருக்கோம். பேராகிராஃப் ரீடிங் வந்து ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கோம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர்ல பார்த்தா இங்கிலீஷ் ஃபோல்டர்ல இருக்கும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். பேசேஜ் ரீடிங்னே தனியா ஒரு ஃபோல்டரே இருக்கும். அதுல ஒரு 10 வீடியோ கிட்ட கொடுத்துருப்போம். அதை பார்த்தா போதுமானது. அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங்க்கு வந்து நீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருந்தாலும் ஒரே டாபிக்கை கொடுத்துட்டு அதை மட்டும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறது கிடையாது. ஏசிஐஓலயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுலயுமே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 4-5 இதை கொடுத்துட்டு அதுல ஏதாச்சும் ஒன்றை பத்தி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ப்ரெசி ரேட்டிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஓரளவு ஐடியால போங்க. ஓகே, வரலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறது நல்லதுதான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னும் வேற எதுவும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கண்டிப்பா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.